சத்யவாக்கியா திருடௌரதா, உறுதியான விரதத்தை உடையவன்னா. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு காரியத்தை ஆரம்பிச்சா உயிரே போனாலும் விடமாட்டான் ராமர். அதை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி 1000 யோஜனை பண்ணுவார், ஆலோசனை பண்ணுவார். ஆரம்பிச்சா விட மாட்டார். புதிய ராமாயணம் சொல்ற ரொம்ப பெரிய விஷயமே இல்லை, சின்னதா சொல்றேன். ஏகாதசி உபவாசம் இருக்கிறது விசேஷம். ஏகாதசி அன்னைக்கு உபவாசம் இருக்கிறது விசேஷம், எல்லா புராணமும் சொல்றது. இப்படி ஒருத்தர் கதையில சொல்ற. அப்படின்னு உடனே வீட்டுக்கு போன உடனே அந்த மாமிட்ட சொல்லுவார், நாளைக்கு ஏகாதசி. ஆமா ஆமா நாளைக்கு ஏகாதசி, அதனால நான் உபவாசம் இருக்க போறேன். தீட்சிதர் சொல்லிட்டார், நான் உபவாசம் இருக்க போறேன். அந்த மாமி சொல்லுவா, எனக்கு நினைவு தெரிஞ்ச நாள்லேருந்து நீங்க சோத்தை பார்க்காதனாலே கிடையாது, சாப்பிடாம நீங்க இருந்ததே கிடையாது, உங்களுக்கு உபவாசங்கள்லாம் இருந்து பழக்கம் கிடையாது. வேணா ஒரு கஞ்சி மாதிரி வச்சு தரேன், அல்லது ஒரு பொங்கல் மாதிரி பண்ணி தரேன், எடுத்த உடனே சுத்தமா பட்னி கிடக்கிறதுன்னு வச்சுக்காதீங்க, உங்களால முடியாது. இல்லை தீட்சிதர் சொல்லிட்டார், நான் அப்படிதான் இருக்க போறேன், கொஞ்சம் யோஜனை பண்ணிக்கோங்கம்பா. அதையும் தாண்டி ஆஹா ஒன்னு சரின்னுவா. ஏன்னா ஒரு நாள் ரெஸ்ட் கிடைச்சதேன்னு. கார்த்தால எழுந்த உடனே அந்த மாமி லேட்டாக தான் எழுந்திருப்பா. என்னடி ஆச்சுன்னா, இன்னைக்கு தான் சமயம் எல்லாம் கிடையாது, இது நீங்க தான் உபவாசம்னு சொல்லிட்டேலே. பேசாம இருப்பா. ஒரு 8 மணி ஆகும், 8:30 மணி ஆகும். ரிட்டையர் ஆகி 2 பேரும் தானே குடும்பம் நடத்துற. ஆத்துல தனியாக தானே, தனி கொடுத்துறவே இப்போ தானே நடக்கிறது. திரும்பி உள்ள வந்து சம்சாரத்தை பார்த்து, என்ன பண்ணியிருக்க இன்னைக்கு? ஏன் நீங்க தான் உபவாசம்னு சொன்னேலே, ஏகாதசி உபவாசம்னு சொன்னேலே, எனக்கு கேட்க, உங்களுக்கு ஏதாவது வேணுமா? எனக்கு கேட்கல, நீ உனக்கு என்ன பண்ணியிருக்கேன்னு கேட்பேன். நான் எனக்கு எதையோ பண்ணிட்டு போறேன், உங்களுக்கு வேண்டாமோனோ நன்னா தீர்மானம் பண்ணி சொல்லுங்க, உங்களுக்கு வேண்டாமோனோ வேணும்னா இப்போ சமைக்கிறேனா? இல்லை இல்லை எனக்கு வேண்டாம் உபவாசம்ன்றுவான். 10:30 மணி ஆகும், 12 மணி ஆகும், 1 மணி ஆகும், 2 மணி ஆகும், தூக்கம் வராது, படுத்துக்க முடியாது, உட்கார முடியாது. என்ன இது மாதிரி சும்மா உட்கார்ந்து பழக்கமே கிடையாதா? ஏதாவது ஜபகமும் பூஜை பண்ணியிருந்தா அந்த பொழுதுபோக்கு அது மாதிரியா இருக்கும். ஒன்று உள்ள வந்து, நீ என்ன பண்ணின மனைவிட்ட, ஏன் எதுக்கு கேட்கிறேன்? நீ இன்னும் உபவாசம் இருக்கியா? நான் எதுக்கு உபவாசம் இருக்கேன்? நீ என்ன சாப்பிட்ட? நான் நேற்றுக்கு பழையது கொஞ்சோண்டு இருந்தது, அதை சாப்பிட்டேன். உடனே அது மிச்சம் இருக்கான்னு கேட்பான். எதுக்கு கேட்கிறேன்? இல்லை ரொம்ப வயறு கடப்படாங்கிறது, கொஞ்சமா இருந்தாலும் கூட நான் கரைச்சி குடிச்சுறேன், என்னால் இருக்க முடியலன்னு சொல்லி ஏகாதசியானது பழையத்தை சாப்பிட்றதோட முடிஞ்சு போயிடும். ஒரு சின்ன விஷயம், உறுதினா அதுல இருக்க வேண்டாமா? அந்த உறுதி ரொம்ப முக்கியம் இல்லையா வாழ்க்கையில? ஒரு செயல்னா அந்த செயல்ல உறுதி வேண்டாமா? திருடம் விரதாக, அது ரொம்ப முக்கியம். உலகமே எதிர்த்தாலும் பின்வாங்க கூடாது. காட்டுக்கு கிளம்புற சமயத்தில் அயோத்தியை எதிர்க்கிறது. நல்ல தலைவனுக்கு அழகு எது? மக்கள் சொல்றத கேட்கறது தலைவனா, நம் சொல்ல மக்களை கேட்க வைக்கிறவன் தலைவனா? இதான் இந்த கேள்வியே. மக்கள் சொல்றத கேட்கிறவன் தலைவன் இல்ல, மக்களை நல்வழிப்படுத்துறவன் தான். இந்த மக்களை நம் சொல்றத கேட்க வைக்கிறவா சில பேர் இருக்கா, பிரெயின் வாஷ் பண்ணி ஏமாத்தி, அந்த மாதிரி அந்த ஃப்ராடெல்லாம் நான் சொல்லல. மக்களை நல்வழிப்படுத்துறவன் தான் தலைவன். நல்வழிப்படுத்தி நல்ல பாதையை காமிக்கிறவன் தான், நம் சொன்னதை கேட்க வைக்கிறவன் தான் தலைவன். அந்த உறுதி தலகே நின்னாலும் ராமர் கிளம்பரத்தை நிறுத்தவே இல்லையே. திருடௌரதாக, எல்லாத்துக்கும் மேல சாரித்ரேன சகோ யுக்தா, நன்னடத்தை உடையவனா இருக்கணும். ஒரு மனிதன் எடுத்துட்டா, எந்த மனிதன் எடுத்திருந்தாலும் ஒரு நாணயத்துக்கு 2 பக்கம் மாதிரி வாழ்க்கை இருக்கு. கவனிச்சு கேட்கணும். எந்த மனிதன் எடுத்திருந்தாலும் 99%, 1% வேணா நல்லவா இருக்கலாம். ஒரு நாணயத்துக்கு 2 பக்கம் இருக்கு பத்தில. அவரை பத்தி என்ன கேளுங்க அப்படின்பா. இதுல என்ன சுவாரஸ்யம்னா, யாரெல்லாம் நம்ம உயர்ந்த தலைவர் அப்படின்னு இன்னைக்கு கொண்டாடிட்டு இருக்கோமோ அவளை பத்தின புஸ்தகங்கள்லாம் போட்டவாளா இருக்கா, அதை எடுத்து படிச்சு பாருங்க தெரியும். அந்த புஸ்தகங்கள் எல்லாம் எடுத்து படிச்சு பாருங்க, நாரி போயிடும். இவ்வளோ அயோக்கியனா, இவ்வளோ சாக்கடையாவன் அப்படின்னு தோணும். அப்படிதான் வெளியில பார்க்கறது மக்கள் தலைவர் மாதிரியும், பொதுமக்களுக்கு உபகாரம் பண்றவன் மாதிரியும், நல்லவன் மாதிரியும் அப்படி இப்படி எல்லாம் பேசுவார். யதார்த்த தனிப்பட்ட வாழ்க்கை முறையில நன்னடத்தை இருக்காது. கேரக்டர் வைஸ் நல்லவனா இருப்பான்னு சொல்ல முடியாது.
இங்க ராமாவதாரம் அப்படிங்கிறது என்ன விசேஷம்? சாரித்திரம்னா நன்னடத்தை, சாரித்திரத்தோட உடையவன் அர்த்தம். இங்க சரித்திரம்னா கதை. இங்க ராமாயணத்துக்கு என்ன விசேஷம்னா சாரித்திரமேவ சரித்திரம். ராமரோட கதை நாம் கேட்கல, ராமரோட வாழ்க்கையை நாம கேட்கிறோம், நடத்தைய கேட்கிறோம். ராமர் எப்படி வாழ்ந்தார் அப்படிங்கிற அந்த நன்னடத்தையை தான் நாம் கதையா கேட்கிறோம். ராவணனோட சண்டை போட்டதை கேட்க ஒரு 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 காவியம்னா எப்படி இருக்கும், அதனுடைய கான்செப்ட் எப்படி இருக்கும்னா ஒரு ஹீரோ ஒரு வில்லன். வில்லன் ரொம்ப கெட்டவனா இருப்பான், ஹீரோ ரொம்ப நல்லவனா இருக்கா மாதிரி காமிப்பான். இந்த வில்லன் வந்து ஏகப்பட்ட கெடுதல்கள்லாம் பண்ணுவான், ஹீரோ அதெல்லாம் தடுப்பான், கடைசியில் வில்லனை அழிப்பான், அந்த காவியம் முடியும். அப்படிதானே? இந்த ராமாயணத்தை எடுத்துக்கோங்க. ராமனை பத்தி சொன்ன பாகங்கள் ஜாஸ்தியா, ராவணனை பத்தி சொன்ன பாகங்கள் ஜாஸ்தியா? இன்னைக்கு கதைகள் எடுத்துட்டா வில்லனை காட்டிலும் ஹீரோவை காட்டிலும் வில்லனை பத்தின கதைகள் தான் ஜாஸ்தியா இருக்கும். அவன் பண்ற அயோக்கியத்தனத்தை தான் சினிமாவா இருக்கிறதோ காவியமா இருக்கிறதோ நாடகமா இருக்கிறதோ பார்த்தேன்னா கெடுதல் பாகம் தான் கூட இருக்கும், அதுல நல்ல பாகம் இருக்கவே இருக்காது. ஆனா நாம் நல்லதுன்னு நினைச்சு அதை பார்த்துட்டு இருக்கோம். இந்த ராமாயணத்தை எடுத்து பார்த்தேன்னா ராவணனோட சண்டை வர்றது பின்னாடி யுத்த காண்டம் தான். அதுக்கு முன்னாடி பெரிந்தும் ராமனை பத்தின கதை தான். ராமர் எப்படி வாழ்ந்தார், ராமர் எப்படி நடந்தார், ராமர் எப்படி பேசினார், ராமர் எப்படி பழகினார், ராமர் என்ன நினைச்சார், இதை பத்தின அந்த சரித்திரம் தான். சாரித்திரமேவ சரித்திரம், அந்த நன்னடத்தையே சரித்திரம். சாரித்திரேன சகோ யுக்தா சர்வபூதேஷு கோ ஹிதஹா. அடுத்தது எல்லா உயிரினங்களுக்கும் ஹிதம் அப்படின்னா நன்மை செய்பவனாக இருக்கணும். அப்படி இருக்க முடியுமா? ஜனங்களோட பழகினாதான் நான் சொல்றது புரியும். உட்காந்து ரெண்டு பேரும் பேசிட்டே இருப்போம், எதிர்த்தாப்புல எறும்பு ஒண்ணு போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், சில பேரை கவனிச்செல்லாம் இப்படி கையை வச்சு தேய்ப்பறத, இந்த எறும்பை தேய்ப்பல் இல்லைன்னா இப்படிமா அதை அடிச்சு விரட்டுவான். ஹிம்சை சகஜமா இருக்கும். ஒரு தோட்டம் கிட்ட வச்சுன்னா அதுல பேசினோம்னா செடியை கிள்றது, இலையை கிள்றது, படுத்துட்டு இருக்கிற நாயை விரட்டி விடுறது, பசுமாட்டை விரட்டி விடுறது, கம்பை வச்சு வாசல்லையே நிற்கிறது பசுமாடு வராதபடிக்கு. உலகம் முழுக்க கவனிச்சேன்னா ஹிம்சை பண்றது சுபாவ குணம் ஜனங்களுக்கு. அப்படி இல்லாதபடிக்கு நன்மை செய்யறது சுபாவ குணமா இருக்கணும். சர்வபூதேஷு கோஹிதா. இதுல ஒரு ஆச்சரியம், ஜனங்கள்னு சொல்லல, பூதேஷுங்கிறார் அவர், எல்லா ஜீவராசிகளுக்குங்கிறார். பின்னாடி ராமர் காட்டுக்கு கிளம்புற சமயத்துல பார்த்தா தெரியும், நாக்னிஹோத்ரான் யஹூயந்தே நாபச்சன் கிரகமேதினா வியஸ்ருஜன் கபலான்னாகாஹ காவோவத்சான் நபாயயன் புத்திரம் பிரதமஜம் லப்த்வா ஜனனி நாபியனந்தத. எத்தனை வர்ணிக்கிறார் வால்மீகி காட்டுக்கு கிளம்புறதே. நிஷ்டேஷ்டாகார சஞ்சாராக, குருவிகள்லாம் சேஷ்ட பண்ணாம உட்கார்ந்துருக்குங்கிறார். இந்த சிட்டுக்குருவி இருக்கு பாருங்க, ஒரு செகண்ட் அது சும்மா இருக்காது. சிட்டுக்குருவியோட சுபாவமே இங்க கவனிச்சா இப்படிங்கும் இப்படிங்கும் அப்படிங்கும், தந்தி போகும் அங்க போகும் இங்க போகும், இப்படி பண்ணிட்டே இருக்கும். அது அப்படியே பேசாம இருக்கான். ராமர் காட்டுக்கு போறார் அப்படின்னு பேசாம இருக்கான். யானைக்கு கொண்டு சாப்பாட்டை கொடுத்தா விசர்ஜன் கபலான் நாகாஹா, யானைப்பாகன் சாப்பாட்டை உருட்டி கொடுக்குறான், அதை தூக்கி எறியறது. காவோவத்சான் நபாயன், கண்ணூட்டிகள் வாய் வச்சு குடிக்க மாட்டேங்கிறதா, அல்லது மாடு கொடுக்க மாட்டேங்கிறதா, உதைக்கிறதா. இப்படி ஒருத்தர் இருக்க முடியுமா? சர்வபூதானு கம்பினம். அப்படி இருக்க முடியுமானால் அப்படி உள்ளவால நாம காவியத்துல தான் பார்க்கிறோம். நாம அப்படி பிரியத்தை காமிச்சா உலகமே அப்படி இருக்கும். அந்த பிரியத்தை காமிச்சு பழகிறவால நாம் பார்க்கவே இல்லை. எந்த ஜீவராசிகளா இருந்தாலும் அன்பை காமிக்கிறது. அன்புக்கு வசப்படாதவா இந்த உலகத்துல உண்டா சொல்லுங்க? அந்த அன்பு ரீதியா பழகின ஒரு அவதாரம் ராமாவதாரம். அதனால சர்வபூதேஷு கோஹிதா வித்வானு, இத்தனையும் இருக்கும். என்ன சார் படிச்சிருக்காருன்னா 3ஆம் கிளாஸ் ஃபெயில்மா. எல்லா நல்ல குணமும் இருக்கும், படிப்பு இருக்காது. போராது, படிப்பு இருக்கணும். படிப்புங்கிறது நீங்க சொல்ற மெக்காலே சிஸ்டத்தை நான் சொல்லல,
சாஸ்திர ஞானம் இருக்கணும். இது இது இந்த இருக்கார் பாருங்க, தேவி பிரசாத்னு பேரு. இந்த படிப்புக்கு ஒரு விஷயம் சொல்லுவார் அவர். இது நாட் குவாலிஃபைடு, நாட் எஜுகேஷன், இது குவாலிஃபிகேஷன். இது நாட் எஜுகேஷன். நம்ம படிப்பு தான் எஜுகேஷன் படிப்பு. இப்ப மெக்கானிக் சிஸ்டம் குவாலிஃபிகேஷன் படிப்பு தான் அது. ஏன் அப்படின்னா, நீ டிகிரி முடிச்சிருக்க, பிஎஸ்சி முடிச்சிருக்க, பிகாம் முடிச்சிருக்க, அது முடிச்சிருக்க, இது முடிச்சிருக்க, சரி ஒரு அப்ளிகேஷனை ஃபுல்லப் பண்ணி ஒரு பேங்க்ல அப்ளிகேஷனை ஃபுல்லப் பண்ணிக்கோன்னா நம்மளை பார்க்கறான், அவனை பார்க்கறான், அவனுக்கே புரியல. நிஜமாவே ஜனங்களுக்கு சுயமா சிந்திக்கிற புத்தியை எது கொடுக்கலையோ அது படிப்பே இல்லை. அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. நாம் சுயமா சிந்திக்கணும், நம்ம சிந்தனையை தூண்டணும். அது உங்களை முட்டாளா பண்ணக்கூடாது. அது நம்மளை பயமுறுத்தினா வச்சிருக்கு. வாழ்க்கையை எதிர்கொள்ளக்கூடிய தைரியத்தோட இருந்த நம் மக்களை இன்னைக்கு பயமுறுத்தி வச்சிருக்கு இந்த படிப்பு. இதுக்கு பேர் நாலெட்ஜ்னு நாம் சொல்றோம். இதுக்கு பேர் நாலெட்ஜ் அப்படின்னு சொல்றோம். அதை விட்டுருங்க. படிச்சாலா இருக்கணும், நல்ல படிப்பு இருக்கணும், வித்வானு சமர்த்தனா இருக்கணும். ஒரு காரியத்தை ஆரம்பிச்சா அதை திறம்பட நடத்தக்கூடிய அட்மினிஸ்ட்ரேஷன் கெப்பாசிட்டி இருக்கணும். அது ரொம்ப முக்கியம். அப்படி அந்த காரியத்துக்கு முன்னாடியே அந்த பக்காவா ஒரு பிளான், ப்ளூ பிரிண்ட் மாதிரி வந்துவிடணும். இந்த வேலை, இந்த காரியம், இன்ன வருவா, இத்தனை பேர் வருவா, இத்தனை பேர் சாப்பிடுவா, இந்த காரியம் நடக்கும், இதுக்கு நடுப்புல இப்படி ஆகும், இப்படி போகும், இந்த மாதிரி வருவா, இவாளுக்கு பண்ணணும். இதெல்லாம் நீங்க பண்ணாம அந்த காரியத்தை பண்ணி என்ன பிரயோஜனம்? அது பாட்டுக்கு நடக்கிற எருமாட்டுல மழை பெஞ்ச மாதிரி இருப்பா சில பேர். அது என்ன பிரயோஜனம்? அந்த 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 காரியம் கரெக்டா நடக்கணும். அந்த சாமர்த்தியம் இருக்கணும், சமர்த்தனா இருக்கணும். பிரிய தரிசனஹா, பார்க்கப்பா. சில பேர் காரியம் செய்யறேன்னு சொல்லிட்டு வல்லு புல்லு சல்லுன்னு எரிஞ்சு விடுவான். அவன் பக்கமே நம்மளால போக முடியாது. அப்படி இருக்கக்கூடாது. எப்ப பார்த்தாலும் பார்க்க திகட்டாதவனா இருக்கணும். அந்த பிரியம் சிரிச்ச முகத்தோட இருக்கணும். இருக்க முடியுமா உங்களால? இவ்வளவு பெரிய விவகாரத்தை வச்சு சிரிச்ச முகத்தோட இருக்க முடியுமா? ஆத்மவான், எல்லாத்துக்கும் மேல தாமரையில தண்ணீர் போல வாழணும். தன்னை உணர்ந்தவனா இருக்கணும். இது நிரந்தரம் கிடையாது. நீ என்ன விவகாரம் பண்ணினாலும் இந்த வாழ்க்கை நிரந்தரம் கிடையாது. இது ஒரு பொய்யான வாழ்க்கை. தாத்தா இருந்தார் பேட்டார், அப்பா இருந்தார் பேட்டார், நாமும் அது மாதிரி ஒரு நாளைக்கு கிளம்பிதான் ஆகணும். அதுதான் சத்தியம், இதுதான் உண்மை. இது மனசுல ஓடிண்டே இருக்கணும். ஒரு சமுத்திரத்து மேல அலை எப்படி இருக்கோ அது மாதிரி பிரம்மத்து மேல பிரபஞ்சம்ங்கிறது. இந்த தியானம் இருந்துட்டே இருக்கணும். ஆத்மவாணி ஜித குரோதா, கோபத்தை ஜெயிச்சவனா இருக்கணும்னா கவனிச்சு கேட்கணும். கோபத்தை ஜெயிக்கிறதுன்னா என்ன அர்த்தம்? நமக்கு கோபம் வந்ததுன்னா, கோபம் வரத்தே நமக்கு தெரியாது. கோபம் கத்தி கத்தி முடிச்சப்புறம் தான் கோபம் வந்திருக்குன்னு தெரியும். நான் கோபத்துல கத்திட்டேன் சார், தப்பா எடுத்துக்காதீங்க அப்படி அப்புறம் 1000 சாரி சொல்லி என்ன பிரயோஜனம்? சில பேர் சம்சாரத்தை இப்ப இந்த காலத்துல எல்லாம் கிடையாதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு ஜென்ரேஷன் முன்னாடிலாம் ஆட்டம் போட்டிருக்கா. அப்படி உனக்கு திமிரு ஜாஸ்தியா போயிடுது, நான் போய் சம்பாதிச்சுன்னு வரேன், கொட்டுறேன் கொண்டு, நீ அவ்வளவு திமிரா இருக்க, அலட்சியமா இருக்க, நான் போகணும், நீ சந்தியில நிற்கணும், நான் பார்க்கணும்பா. எவ்வளவு முட்டாள்னு அதுலயே தெரியும். இவர் போகணுமா, போட்டோம், இவர் தலையில எழுத்து ஆயுசு முடிஞ்சிருத்து, இவர் போயிட்டா. நீ சந்தியில நிற்கணும், அந்த அம்மா தலையில எழுத்து அவ கஷ்டப்பட்டு நிற்கணும், நான் பார்க்கணுங்கிறான். நீ போன எதுக்கு ரிட்டர்ன் டிக்கெட் வாங்கிட்டு வர? நீ தான் போகணும்னு சொல்லி போயிட்டேனும். நாம என்ன சொல்றோம்னு கூட நமக்கு தெரியாது. இன்னும் சில பேர் மட்டையர் மண்டையில அடிச்சுப்பா, செவத்துல முட்டிப்பா. ரத்தம் வந்துடும், என்ன பண்றோம்னே தெரியாது. இதெல்லாம் கோபம் இருக்கு பாருங்க. நம்ம கோபத்துல நாம் என்ன பண்றோம்னே தெரியாது. அதனால ரொம்ப கோபிஷ்டனா இருந்தாலும் மதிக்க மாட்டார். கவனிச்சேன்னா சில ஆத்துல எல்லாம் போனோம்னா கத்துன்னு கத்துவான். அவன் மனைவி குழந்தை எல்லாம் ஒரு ரூம்ல அவ பாட்டு காரியம் பார்த்துட்டு இருப்பா, டிவி பார்த்துட்டு விவகாரம் பண்ணிட்டு இருப்பா. நாமளே கெஸ்டா போன நாம என்ன மாமா அப்படி கத்துறாரு, நீங்க போய் என்னன்னு கேட்கலையான்னு. நீங்க புதுசா வந்திருக்கேன்னு உங்களுக்கு புரியாது.
அது கொஞ்ச நேரம் கத்திட்டு தானாவே ஓஞ்சி போயிடும்பா. அது 4 கால் ஒரு வாழோடு போறது பாருங்க, அது கொஞ்ச நேரம் கத்திட்டு தானா இப்படி ஆயிடும். மதிப்பு கடைசியில் ரொம்ப கோச்சுண்டா ஒருத்தரை மதிக்க மாட்டான். சும்மா கத்தாதீங்கம்பா. அந்த அந்த வார்த்தையே காதில் வாங்க மாட்டா கத்துறதுக்கு. அப்படி முகம் மாறினாலே அப்படி அந்த கோபம் வேணும். பின்னாடி சொல்ல போறார், கோபத்தை ஜெயிச்சவனா இருக்கணும்னு தான் இங்க சொல்றாரே தவிர கோபம் இல்லாதவனா இருக்கணும்னு சொல்லல. ஏன்னா அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு கோபம் தேவை. கோபமும் ஒரு குணம். கோபமே இல்லாம இருக்கிறது சன்னியாசிக்கு தான், சாதுக்களுக்கு தான், பாகவதாளுக்கு தான். ஒரு ராஜாவோ ஒரு குடும்ப தலைவனாவோ ஒரு ஆபீஸை நாம் நிர்வாகம் பண்ணும் போதோ நமக்கு அந்த கோபம்னு ஒண்ணு இல்லைன்னா அந்த காரியம் நடக்காது. அதனால பின்னாடி சொல்ல போறாரு, இந்த இடத்துல கோபத்தை ஜெயிச்சவனா இருக்கணும். யார்கிட்ட எப்ப கோபிச்சுக்கணும், யார்கிட்ட கோச்சுக்கணும், எந்த சமயத்துல கோபித்துக்கணும், எந்த அளவு கோபித்துக்கணும், இந்த அளவெல்லாம் தெரியணும். நிதானம் இருக்கணும் வார்த்தையில். ஜிதக்ரோதா துதிமான், காந்தி உள்ளவனா இருக்கணும். அழகு வேற காந்தி வேற. ஆகர்ஷணம்னு பேரு. இன்னைக்கு ரொம்ப பெரிய பிரபலமா உள்ளவாளை பார்த்தேன்னா அழகு இருக்காது, ஆகர்ஷணம் இருக்கும். அந்த ஆகர்ஷணம் ரொம்ப அவசியம். அப்பதான் ஒரு தலைவனா இருக்க முடியும், நிர்வாகத்தை பண்ண முடியும். ஆகர்ஷணமே இல்லைன்னு வச்சுக்கோங்க, பொம்மை மாதிரி இருப்பான். சில பேரை பார்த்தேன்னா நானே வயிற்றுச்சலா போடுவேன். இந்த இவனுக்கெல்லாம் ஒரு யோகம் வந்தது பாருங்க, இவெல்லாம் உட்கார்ந்துருக்காம இருக்கும்னு நினைப்பேன் நான். ஒரு ஆகர்ஷணம் கிடையாது, ஒரு மண்ணாங்கட்டையும் கிடையாது, களிமண்ணில் பிடிச்சி வச்ச பொம்மை மாதிரி இருப்பான் பார்க்கறதுக்கு. ஜாதகத்துல ஏதோ யோகம், பெரிய பதவிக்கு வந்துடுவா. அப்படி இருக்கலாமோ? பார்த்தாலே அப்படி ஜம்முன்னு இருக்க வேண்டாமோ? கம்பீரமா இருக்க வேண்டாமோ? துதிமான் அனசூயக்காக. அதை விட முக்கியம் பொறாமையற்றவனா இருக்கணும். வாழ்க்கையில ஒவ்வொருத்தருக்கும் வாழ்க்கையில பகவான் அவரவர்களுடைய உழைப்புக்கும் புண்ணியத்துக்கும் படி அளக்கிறார். கவனிச்சு கேட்கணும். பகவான் முட்டாள் கிடையாது. பகவான் முட்டாள் கிடையாது. உங்களுக்கு ஒரு சௌக்கியம் வந்ததுன்னா அது பகவான் தான் கொடுக்குறான். நீங்க உழைச்சால் அதுக்கு பகவான் கொடுக்குறான், கூலி கொடுக்குறான். நீங்க உழைக்காம பகவான் அதுக்கு கொடுக்க மாட்டார். நீங்க சௌக்கியமா இருக்கிறத பார்த்து நான் எதுக்கு அசூய பொறாமப்படணும்? நீங்க உழைச்சால் நீங்க சௌக்கியமா இருக்க, நான் உழைச்சா நான் சௌக்கியமா இருக்கேன். யாருக்கு வாழ்க்கையில தன்னம்பிக்கை இருக்கோ, யாருக்கு வாழ்க்கையில நாலெட்ஜ் இருக்கோ, யாருக்கு பகவான்கிட்ட நம்பிக்கை இருக்கோ அவனுக்கு பொறாம வராது. எல்லாத்துக்கும் மேல தன் வாழ்க்கையில தன் மேல நம்பிக்கை உள்ளவனுக்கு பொறாம வரவே வராது. தன்னை நாம அப்படி இருக்கணும். அவன் மாதிரி நாம் ஆகணும்னு நினைக்கிறது தப்பு இல்லை, அவன் அப்படி இருக்கானேன்னு நினைக்கிறது தான் தப்பு. இந்த பொறாமை அப்படிங்கிறதுக்கு நான் பாரதம் சொல்லும் போதே சொன்னேன். எக்ஸஸ் கேட்கறது தர்மபுத்திர பொறாமைனா என்னன்னு, அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டது. அது தர்மபுத்திரர் சொல்றார், பிறர் சௌக்கியமா இருக்கிறத பார்த்து நம்மளை நாம் கஷ்டப்படுத்திக்கிறதுக்கு பொறாமைன்னு பேரு. பிறர் சௌக்கியமா இருக்கிறத பார்த்துட்டு நம்மளை நாம் கஷ்டப்படுத்திக்கிறது. அவரும் கார்ல போறார், நானும் கார்ல போறேன். அவர் பென்ஸ் கார்ல போறார், நான் மாருதி கார்ல போறேன். நான் நடந்து போகலையே. 2 பேருக்கும் பகவான் சௌக்கியத்தை கொடுத்துருக்கானா இல்லையா? காலே இல்லாதவா எத்தனை பேர் இருக்கா? குணாதிகான் முதல் லிப்சேத்து அனுக்ரோஷம் குணாதமாத்து மைத்ரீம் சமானாத் அன்விச்சேத்து நதாபை ரவிபூயசேன்னார் நாரதர். துருவசுவாமிகிட்ட சொல்லு போது வாழ்க்கையை சௌக்கியமா வச்சுக்கணும்னா 3 விஷயம் தேவை துருவான்னார். நம்மளை விட உயர்ந்தவனை பார்த்து சந்தோஷப்படணும். வாழ்க்கையில நம்மளை விட கீழே உள்ளவனை பார்த்து கருணைப்படணும், கருணையை காமிக்கணும். நமக்கு சமானமா இருக்கிறவனோட நட்பு வச்சுக்கணும். இது மாதிரி யார் வாழ்கிறானோ அவன் தான் நதாபை ரவிபூயசே, தாபம் இல்லாம இருப்பான் வாழ்க்கையில அப்படிங்கிறார். அனசூயக்காக